ஆசைப்படுறோம். அதனால இன்னைக்கு ஈவினிங் வந்துருங்க சார். இல்ல அது என்னாச்சு மனோஜ்? என் கிருஷி அவன் கிளாஸ்ல எல்லா சப்ஜெக்ட்லயும் ஃபர்ஸ்ட் மார்க் எடுத்திருக்கானா. ஓகே. அதுக்கு அவங்க ஸ்கூல்ல சர்டிபிகேட் கொடுக்குறாங்களாம். ஆனா அந்த கிருஷி பையன் அதை என் கையில தான் வாங்கணும்னு ஆசைப்படுறானா. எதுக்கு அவன் இந்த மாதிரிலாம் சொல்லிட்டு இருக்கான்? என்ன மனோஜ், நீ தானே நம்ம ஃபேமிலிலேயே அதிகமா படிச்சிருக்க, அதனாலதான் அந்த பையன் அப்படி சொல்லிருப்பான். ஆமா இல்ல, கரெக்ட் தான். நான் அதை மறந்தே போயிட்டேன். ஆனா அதுக்காக நான் போய் உங்க கையில நான் வாங்கிக்கிறேன்னு சொல்லியிருக்கான். டேய், எதுக்குடா என் பையன் கையால வாங்கணும்னு சொன்னேன்? ஏன் வேற யார் கொடுத்தாலும் நீ வாங்க மாட்டியா? மா, நான் தானே நம்ம குடும்பத்துல அதிகமா படிச்சிருக்கேன். அது அவனுக்கு தெரிஞ்சிருக்கு. அதனால சர்டிபிகேட்டை என் கையால தான் வாங்கணும்னு ஆசைப்பட்டிருக்கான். அது மட்டும் இல்லாம கிருஷி சொன்னதுக்காக அவன் ஸ்கூல்ல இருந்து என்ன கூப்பிட்டாங்கம்மா. ஏண்டா ஸ்கூலுக்கு நீ அப்படியே போயிடுவியா? அதுவும் என்கிட்ட ஒரு வார்த்தை கூட சொல்லாம நீ பாட்டுக்கு போயிருக்க. இதெல்லாம் எனக்கு சுத்தமா பிடிக்கல மனோஜ். ஆமா 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 சாரிமா, நீங்க ஒரு தடவை தானே, இனிமே நான் சொல்லாம போக மாட்டேன். ஏய், நீ எங்க ஊர் சுத்திட்டு வர? அமெரிக்காவுக்கு போய் காப்பியை குடிச்சிட்டு லண்டன் பக்கம் போய் லஞ்ச் சாப்பிட்டு ஆப்பிரிக்கா பக்கம் போய் காட்டெல்லாம் சுத்தி பார்த்துட்டு வரோம். ஏய், நீ என்ன கிண்டல் பண்றியா? என்னமா ஊர் சுத்திட்டு வரீங்களான்னு கேக்குறீங்க? வேலை பார்த்துட்டு வரோம் ரெண்டு பேரும். ஊர் சுத்துற மாதிரி தெரியுது உங்களுக்கு? நீங்க எங்கேயோ போயிட்டு வாங்க. இவனுக்கு நீங்க எடுப்பு வேலை செய்ய வேண்டியதானே? எதுக்கு என் பிள்ளைய அனுப்புனீங்க? இந்த மாதிரி வெளி வேலைக்கெல்லாம் நீங்க தானே போவீங்க. எதுக்கு நெக்ஸ்ட் இயர் இந்த வீட்ல இந்த மாதிரி ஷீல்ட் 2 இருக்கும். உன்னை நினைச்சா எனக்கு ரொம்ப பெருமையா இருக்கு ஸ்ருதி. ஏன்? ஆமா, அடுத்த வருஷமும் நான் வின் பண்ணுவேன்னு சொல்றேன்ல. உன்னை யாரா சொன்னா? எங்க ரெஸ்டாரண்ட்டும் நெக்ஸ்ட் இயர் காம்படிஷன்ல பார்ட்டிசிபேட் பண்ணி வின் பண்ணுவோம்னு சொன்னேன். அதானே பார்த்தேன். இதெல்லாம் என்ன வாஷ் பண்ணணுமா? அங்கேயே எல்லாம் வாஷ் பண்ணிட்டேன்.